ஸோ கொஸ்டின் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ கூற்று மற்றும் காரணம் சார்ந்த ஒரு கேள்வி. அசர்ஷன் ஏ, மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸஸ் இன் லேர்னிங். அதாவது நினைவகம் மற்றும் மறதி ஆகியவை கற்றலில் ஒன்றுக்கொன்று துணை புரியும் செயல்முறைகள். ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர், ஸ்டேட்மெண்ட் ஆர் வந்து ஃபர்கெட்டிங் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பை டிஸ்யூஸ் ஆஃப் லேர்ன்டு மெட்டீரியல். மறதி என்பது எப்போதும் கற்றுக்கொண்ட விஷயங்களை பயன்படுத்தாமல் இருப்பதினால் மட்டுமே ஏற்படுகிறது. இதுதான் 2 கேள்வி. இந்த 2 கேள்வியும் எது சரி தவறு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல மெமரி, மறதி அண்ட் நினைவாற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நமக்கு. இந்த கேள்வியுமே இந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் எஸ்கே மங்கள் சுப்ராமங்கல் புக்கிலேருந்து, அதில் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது, பேஜ் நம்பர் 76 to 78. சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா மெமரி, ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் கீழே இந்த கொஷின் வரும். ஓகேவா? ஸோ முதல்ல அந்த சென்டென்ஸ் ஒவ்வொன்றும் தனியாக பார்த்துடலாம். ஸோ மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸஸ் இன் லேர்னிங். அதாவது நினைவகம் மற்றும் மறதி ஆகியவை கற்றலில் ஒன்றுக்கொன்று துணை புரியும் செயல்முறைகள் ஆகும். ஸோ மெமரிங்கிறது என்னது, ஞாபகம், நினைவாற்றல்ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரீகால் பண்ண முடியணும். ரீகால்னால் நினைவுபடுத்திக்க முடியணும், இல்லை ரீட்டைன் பண்ண முடியணும். ரீட்டைன் பண்ண முடியணும்னா தக்க வச்சுக்க முடியணும், நினைவில் தக்க வச்சுக்க முடியணும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம நினைவாற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை நினைவகம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்கெட்டிங், அதாவது மறதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது நம்ம பிரெயின்லேருந்து போயிடுச்சுன்னு எப்போவுமே அர்த்தம் கிடையாது. மறதிங்கிறது சில சமயம் நம்மளோட நினைவகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் நினைவு கூற முடியலைங்கிறதையும் நம்ம மறதின்னு தான் சொல்கிறோம். ஸோ அது மூளையில் இருக்குது, ஆனால் நம்மளால் அதை ஞாபகப்படுத்திக்க முடியல. சில சமயம் ஏற்ற நம்ம சொல்லுவோம், அதை தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் வாயில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறோம்ல, அதுவுமே ஒரு வகை மறதி தான். சரியா? ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம கற்றுக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சரியா? ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்மளால் மறக்கவே முடியும். ஸோ மறதி அப்படிங்கிறது வந்து விஷயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் நினைவு கூற முடியல, ரீச் பண்ண முடியல மெமரியிலிருந்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகே? ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸஸ் இன் லேர்னிங். ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடையாது. ஸோ தே ஆர் டுகெதர். ஓகேவா? ஒன்றுக்கொன்று துணை புரியும் செயல்முறைகள் தான். அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஃபர்கெட்டிங் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட் பை டிஸ்யூஸ் ஆஃப் லேர்ன்டு மெட்டீரியல். ஸோ அதாவது மறதி என்பது எப்போதும் கற்றுக்கொண்ட விஷயங்களை பயன்படுத்தாமல் இருப்பதினால் மட்டுமே ஏற்படுகிறது. இது வந்து ஒரு விதத்தில் ரைட்டு, ஒரு விதத்தில் தப்பு. ஸோ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா மறதி ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 10வது படிக்கும்போது தனியாக ஹிந்தி கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். ஹிந்தி பேச எழுதெல்லாம் கற்றுக்கிட்டேன். பிராத்மிக் மத்தியமாலாம் நான் எக்ஸாம்லாம் எழுதினேன். ஸோ எக்ஸாமெல்லாம் ஹிந்தியில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஹிந்தி படிக்க தெரியும், எழுத தெரியும், பேசவும் தெரியும். அந்த டைமில் ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அது பயிற்சி ரெகுலராக பேசி எழுதி படித்து பழகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. என்கிட்ட பேசுகிறதுக்கும் ஆள் கிடையாது. நான் ஏன் சும்மா தினம் உட்காந்து ஹிந்தியை எழுதி படிக்க போகிறேன்னா, இல்லை நான் படிக்கலை, புக்ஸ் படிச்சிருக்கலாம், பட் படிக்கலை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏதாவது ஹிந்தி படம் பார்த்தாலோ இல்லை யாராவது ஹிந்தி பேசினாலோ ஓரளவுக்கு புரியுது. எங்கேயாவது இருக்கிறத எழுத்து கூட்டி ஈஸியான வார்த்தைகளை என்னால் படிக்க முடியுது. ஆனால் இன்றைக்கும் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல. எனக்கு எழுத சுத்தமாக இப்போ வராது, நினைவு கூர்ந்து என்னால் எழுத முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, நான் பயன்படுத்தவே இல்லை. நான் கற்றுக்கிட்டதை ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் பயன்படுத்தலை. ஸோ நான் 10 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தாததுனால அதை என்னால் நினைவு கூற முடியல. அது என் நினைவகத்தில் அது வந்து ஸ்ட்ராங்காக ப்ராமினெண்ட்டாக இல்லை, நல்ல ஈஸியாக நினைவு கூறுற மாதிரி இல்லை. அந்த விஷயம் எங்கேயோ உள்ளே புதஞ்சு போச்சு, இல்லை அது கொஞ்சமாக ஒரு மாதிரி வீக்காகிடுச்சு அந்த மெமரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மறதிங்கிறது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை சரியாக பயன்படுத்தாத போது ஏற்படும். ஆனால் அதனால் மட்டும்தான் மறதி ஏற்படும் அப்படின்னா அது தவறு. ஏன்னா மறதிங்கிறது நிறையா மிச்ச விஷயத்தினால கூட ஏற்படும். என்னென்ன மாதிரி விஷயம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபியரன்ஸ் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த நம்ம அதே விஷயத்தை வேறு மாதிரி பண்ணும்போது நம்ம
முதல்ல பண்ணிகிட்டு இருந்த மெத்தடை மறந்துடுவோம் ஆக்சுவலாக. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், ஒரு காலத்தில் 1100 ஒரு ஃபோன் இருந்தது. ஓகே, இப்போ அந்த ஃபோனை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதே மாதிரி 2-3 ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டக்குன்னு உங்ககிட்ட யாராவது 1100 ஃபோன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த காலத்தில் அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ பண்ண முடியாது. செட்டிங்ஸில் போய் வால்யூமை ஏற்று எனக்கு நம்பரை சேவ் பண்ணுன்னா நம்ம தடவை தானே செய்வோம். ஏன்னா அது இப்போ இருக்கிற டச் ஸ்க்ரீன் ஃபோனில் ஈஸியாக நடந்துடும். இன்னொரு குட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஓகே, இப்போ அதே வீடை வந்து நம்ம வேறு ரீசனால் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வைங்க. ஓகே, இந்த புது வீட்டுக்கு புது ரூட்டு, நான் பழைய தெருக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த பழைய தெரு வழியாகவே போய் பழகினேன். எனக்கு டக்குன்னு என்ன ஆகிடும், அந்த புது வீட்டு ரூடு பழகிற வரைக்கும் நான் பழைய வீட்டு ரூட்டில் தான் போவேன். கரெக்டாக? ஸோ ஒன்று, புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பழசாக கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்னும் ஓவர் ரைட் பண்ணல. ஸோ இப்போ புது விஷயத்தை வந்து ஓரளவு நம்ம இன்னும் மெமரியில் ஸ்ட்ராங்காக இல்லை, விச் இஸ் வே ஆஃப் ஃபர்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம புது விஷயம், இப்போ எங்கேயோ ஊரே தாண்டி போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, புது ரோடு புது லைஃப் எல்லாமே பழகிக்கிட்டு நம்ம திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது எல்லாமே கொஞ்சம் புதுசாக தெரியும். இதுவும் ஒரு வகையான மறதி தான். ஓகே, இதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது மறதி ஏற்படுறதுக்கு. பயாலஜிக்கல் இஷ்யூஸ் காரணமாக இருக்குது. டிகே தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சின்ற ஒரு விஷயம்லாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம மெமரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கும், நம்ம நினைவகத்திலேருந்து. அதை வந்து டிகே தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன்னா ரொம்ப வீக்காகி அந்த மெமரி சம்மந்தப்பட்ட எதுவுமே கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால அது அப்படியே நம்மக்கிட்டேருந்து போயிடும். இப்போ உங்களோட ஒரு 3 வயசு 4 வயசில் நடந்த எல்லா விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது, அந்த மாதிரி. பட் சென்டென்ஸ் ஆர் என்ன சொல்லுது, ஃபர்கெட்டிங் இஸ் ஆல்வேஸ் காஸ்டு பை டிஸ்யூஸ் ஆஃப் லேர்ன்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுது. அதாவது மறதி என்பது எப்போதும் கற்றுக்கொண்ட விஷயங்களை பயன்படுத்தாமல் இருப்பதனால் மட்டுமே ஏற்படுகிறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ டிஸ்யூஸ் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கிட்டதை நம்ம பயன்படுத்துறதால மட்டும்தான் மறதி வருது அப்படின்னா அது தவறு. மறதிங்கிறது நிறையா மிச்ச காரணங்கள்னால கூட ஏற்படும். அதனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ ட்ரூ, ஆர் வந்து தப்பு. ஸோ அது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ இஸ் ட்ரூ. சென்டென்ஸ் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர், சென்டென்ஸ் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆர் வந்து பொய், ஏ வந்து உண்மை அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது 7th question. Which of the following best illustrates operant conditioning in classrooms? So teacher praises a student for solving a problem correctly. A student salivates at the sight of food after a bell rings. A child learns swimming by observing a sibling. Students recall the alphabet in sequence. இதுதான் கேள்வி. இதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது வகுப்பறைகளில் செயல்முறை கற்றலுக்கு ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஒரு கணக்கை சரியாக தீர்த்ததற்காக ஆசிரியர் ஒரு மாணவனை பாராட்டுகிறார். 1 மணி அடித்த பிறகு உணவை பார்த்தவுடன் ஒரு மாணவன் உமிழ் சுரக்கிறான். ஒரு குழந்தை தனது சகோதரியை பார்த்து நீச்சல் கற்கிறது. மாணவர்கள் அகர வரிசையாக நினைவு கூர்கிறார்கள். இதுதான் தமிழாக்கம். அகேன் இதுவும் உங்களுக்கு அந்த எஸ்கே மங்கள் சுப்ராமங்களுடைய லேர்னிங் அண்ட் டீச்சிங் புக்கில் இருக்குது. புக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 98 to 100 ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த டாபிக் வரும். சிலபஸில் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங் கீழே வருது. ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே இந்த கொஷின் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேவா? இதில் முதல்ல ஆன்சர்ஸில் இருக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்குறான்னா, கீழே இருக்கிற எக்ஸாம்பிளில் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கான கரெக்டான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகே, அதாவது செயல்முறை கற்றலுக்கு சரியான எதிர்காட்டி எது அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம கீழேருந்து வரும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் தி ஆல்ஃபபெட் அண்ட் சீக்வென்ஸ். அதாவது ஆல்ஃபபெட் ஏபிசிடியோ இல்லை ஆஇயோ, தமிழோ ஆங்கிலமோ ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் அதை வந்து அகர வரிசை கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க மாணவர்கள் அப்படிங்கிறது பேசிக்காக மனப்பாடம் கீழே வரும். ஸோ ஒரு ஆர்டரை வந்து திரும்ப 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 சொல்கிறதுனால ரோக் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராக்டிஸ்,
அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு மெமரி. இதுக்கும் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. மேபி இதை கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னதுனால ஒரு டீச்சர் சூப்பர் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணியிருக்கோம். பட் அதை தவிர்த்து மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுங்கிறது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தவறு. ஆப்ஷன் சி, a child learns swimming by observing a sibling. ஒரு குழந்தை தனது சகோதரியை பார்த்து நீச்சல் கற்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அப்சர்வேஷன் லேர்னிங். ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணுறதை அப்சர்வேஷன் லேர்னிங்னு சொல்கிறோம். நம்ம கூட நிறையா பண்ணியிருப்போம். நம்ம அம்மா பண்ணுறதை, நம்ம அப்பா பண்ணுறதை பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண கற்றுப்போம்ல, அதெல்லாமே அப்சர்வேஷன் லேர்னிங். ஓகே, பார்த்து ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து கற்றுக்கிறது. ஸோ இதுவும் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கிடையாது. அடுத்தது பி, a student salivates at the sight of food after a bell ring. ஒரு மணி அடித்த பிறகு உணவை பார்த்தவுடன் ஒரு மாணவன் உமிழ்நீர் சுரக்கிறான் அப்படிங்கிறது. இது கிளாசிக். கரெக்டாக சொல்லணும்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் ஞாபகம் இருக்கா? பாவ்லோவோடைய டாக் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனா கூகுள் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த புக்லேயே உங்களுக்கு இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கு முன்னாடி டாப்பிக்கில் இருக்கும் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ ஒரு டாகுக்கு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது தூண்டுதல், அதற்கான விளைவை சார்ந்து கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கும். இந்த நாய்க்கு ஒரு தடவையும் மணி அடித்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. இது பழகி மணி அடித்தாலே தனக்கு சாப்பாடு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நாய் மணி அடித்த உடனே அதுக்கு வாயில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும், சாப்பாடு வரத்துக்கு முன்னாடியே. ஸோ அது சாப்பாடை பார்த்து அதுக்கு உமிழ்நீர் சுரக்கலை, மணி அடித்த உடனே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த மணிங்கிறது சாப்பாட்டோடு அது கனெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ மணி அடித்தா இப்போ எனக்கு சாப்பாடு வரும், ஸோ மணி அடித்தாலே இப்போ எனக்கு சாப்பாடு வரப்போகுதுங்கிற அந்த நினப்பிலேயே அது உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிச்சிடும். இதை கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்கிறோம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணது. ஸ்டிமுலஸுங்கிறது தூண்டுதல், ரெஸ்பான்ஸுங்கிறது அதற்கான விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இல்லை ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது மணி, ரெஸ்பான்ஸுங்கிறது உமிழ்நீர் சுரக்கிறது. இல்லை அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸுன்னு 2 இருக்குது. அதை நீங்கள் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங்கான எக்ஸாம்பிள். இதில் ஸ்டிமுலஸ் மணி, ரெஸ்பான்ஸ் அதாவது அதோட விளைவு பார்த்திங்கன்னா மாணவனுக்கு உமிழ்நீர் சுரக்கிறது. எதனால் அப்படின்னாக்கா அவன் உணவை அந்த மணியோட கனெக்ட் பண்ணிக்கிறான். மணி அடிச்சிச்சு, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற அந்த தாட்டு, அதனால் அவனுக்கு உமிழ்நீர் வருது. ஸோ இது கிளாசிக்கல் கண்டிஷனிங்கான எக்ஸாம்பிள். முதல்து எடுத்துக்கிட்டோன்னா a teacher praises a student for solving a problem correctly. ஸோ ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா என்ன? பேசிக்காக ஒரு நடத்தையை அதற்கு ஏற்ற விளைவை பொறுத்து அது பலப்படும், இல்லாட்டி வீக் ஆகும், செயலிழக்கும். இதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ பாசிட்டிவான விளைவு இருந்தது அப்படின்னாக்கா அந்த நடத்தை வலுப்படும். நெகட்டிவான எதிர்மறை விளைவு இருந்ததுன்னா அந்த நடத்தை வீக் ஆகும், செயலிழக்கும் பேசிக்காக. அகெயின் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சரியான விஷயத்தை பண்ணும்போது நம்ம பாராட்டுறது, சாக்லேட் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறதுலாம் திரும்ப அதே நடத்தையை ரிப்பீட் பண்ணுறதுல கொண்டு போய் விடும். தப்பு பண்ணுறச்சையோ பிடிக்காத நடத்தையை காமிக்கும் போது அடிக்கிறதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே அந்த நடத்தையை அது செய்யாமல் இருக்கும். ஸோ சரியா? ஸோ இதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸ்ட்ரென்தனிங் அண்ட் வீக்னிங், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணது. இல்லை முதல் ஆப்ஷன் என்னது? டீச்சர் ப்ரைஸஸ் அ ஸ்டூடெண்ட் ஃபார் சால்விங் அ ப்ராப்ளம் கரெக்ட்லி. ஒரு மாணவன் சரியாக கணக்கை போட்டதற்கு ஆசிரியர் பாராட்டு தெரிவிக்கிறார். ஸோ பேசிக்காக அவன் சரியாக பண்ணதுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவன் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவான்? ஒரு தடவையும் கரெக்டாக அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு பாராட்டு கிடைக்கிது இல்லையா? ஸோ இதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கான கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது நம்ம 2வது கொஷின் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட்டு. இதில் கொஷின் என்னென்னா மேட்ச் த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வித் தியர் கீ அப்ரோச். ஸோ லெஃப்ட்டில் ஒரு 4 மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ரைட்டில் அதை எதை சார்ந்த டீச்சிங் அது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் இதையும் மேட்ச் பண்ணணும். அகெயின் இது லேர்னிங் அண்ட் டீச்சிங் எஸ்கே மங்கள் சுப்ராமங்கல் புக்லேருந்து எடுத்திருக்கு. புக் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் 310லேருந்து 315 இருக்கிற பேஜஸில் இந்த கான்செப்ட் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கிற ஹெட்டிங் கீழே. சிலபஸில் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் கீழே வரும் இண்டக்டிவ், டிடக்டிவ், ஹியூரிஸ்டிக், ப்ராஜெக்ட் அப்படின்னு 4 வகைப்படும். இதோட தமிழாக்கம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ பின் வருவனவற்றை பொருத்தவும். ஸோ கற்பித்தல் முறைகளை
அவற்றின் முக்கிய அணுகுமுறையுடன் பொருத்தவும். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் கற்பித்தல் முறை கொடுத்துருக்கான், இன்னொரு பக்கம் அணுகுமுறை கொடுத்துருக்கான். ஸோ கற்பித்தல் முறையில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டக்டிவ், டிடக்டிவ், ஹியூரிஸ்டிக், ப்ராஜெக்ட்னு 4 கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டீச்சர் ப்ரெசன்ஸ் ரூல் ஃபர்ஸ்ட் தென் அப்ளைஸ் டு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஆசிரியர் முதலில் விதியை கூறி பின்னர் எடுத்துக்காட்டுதலுடன் விளக்குதல். அடுத்தது லேர்னர் டிஸ்கவர்ஸ் பிரின்சிபல் பை மூவிங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல். ஒரு மாணவன் குறிப்பிட்டதிலிருந்து பொதுவான கொள்கையை கண்டறிதல். தேர்டு லேர்னிங் பை பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு லைஃப் சிச்சுவேஷன்ஸ். வாழ்க்கையை சூழலுடன் தொடர்புடைய நோக்கமுள்ள செயல்கள் மூலம் கற்றல். 4வது சுய கண்டறிதல் மற்றும் சிகிச்சை தீர்த்தல் முறை கற்றல். லேர்னிங் த்ரூ செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ லெஃப்டில் இருக்கிற கற்பித்தல் முறைகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இண்டக்டிவ், டிடக்டிவ், ஹியூரிஸ்டிக், ப்ராஜெக்ட். தொகுப்பாய்வு முறை, பகுப்பாய்வு முறை, கண்டறி முறை, திட்ட முறை. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இண்டக்டிவ், அதாவது தொகுப்பாய்வு முறை. ஸோ பேசிக்காக தொகுப்பாய்வு முறை வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அதிலிருந்து பெரிய விஷயங்களில் புரிய வைக்கிறத வந்து நம்ம இண்டக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாய்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் விலங்குகள்னா என்ன அப்படின்னு பொதுவாக கனெக்ட் பண்ணுறது. ஒரு நாய்னா விலங்கு, நாய்ங்கிறது விலங்கை சார்ந்தது. ஸோ நாய்னா என்னங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் விலங்குனா என்னன்னு சொல்லி நாய்னா விலங்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதை வந்து இண்டக்டிவ் லேர்னிங்னு சொல்கிறோம். டிடக்டிவ் லேர்னிங்கிறது இதோட அப்படியே ஆப்போசிட்டு. ஒரு ஜென்ரல் ரூல், ஒரு பெரிய கான்செப்டை சொல்லிவிட்டு ஒரு ரூல் மாதிரி கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விலங்குகள்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நாய்ங்கிறது ஏன் விலங்கு கீழே வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ விலங்குகள் அப்படிங்கிறது வந்து 4 கால் இருக்கும், குட்டி போடும், அதுக்கு வந்து இந்தந்த குணாதிசயங்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே விலங்கு கீழே வரும்னு சொல்லிவிட்டு நாயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால தான் நாய் விலங்கு கீழே வருது அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து டிடக்டிவ், பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டக்டிவ்ங்கிறது இதோடைய ஆப்போசிட். ஓகேவா? ஒரு நாய் என்னங்கிறத விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு மிருகம்னா என்ன, விலங்குனா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. ஓகே. ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய அட்டானமி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை சார்ந்தது. அதாவது அவங்களே தன்னுடைய சுய முயற்சியில் கற்றுக்கிட்டு முயற்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அதை வந்து ஹியூரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டினில். பேசிக்காக ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சு அதை ப்ராஜெக்டாக பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியாக, இப்போ வால்கனோ வெடிக்கிறதெல்லாம் சயின்ஸ் ப்ராஜெக்டாக ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்கள்ல, சில பேரில் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதை பண்ணுறதன் மூலமாக அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது, ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் 4. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், ஆசிரியர் முதலில் விதியை கூறி பின்னர் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குதல். நம்ம டிடக்டிவ் ரீசனிங்க்கு என்ன சொன்னோம், ஒரு ஜென்ரல் ரூல் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. அது ஒரு விலங்குனா என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதிலிருந்து ஒரு நாய்னா என்ன, ஏன் அது விலங்குன்னு சொல்கிறது எக்ஸாம்பிளோட. ஸோ இது வந்து டிடக்டிவ் ரீசனிங்கை சேர்ந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து டிடக்டிவ் ரீசனிங்கை குறிக்குது. அடுத்தது ஒரு மாணவன் குறிப்பிட்டதிலிருந்து பொதுவான கொள்கைகளை கண்டறிதல். அதாவது லேர்னர்ஸ் டிஸ்கவர் பிரின்சிபல் மூவிங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல். இது வந்து இண்டக்டிவ் லேர்னிங். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை ஜென்ரலோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் நாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அது விலங்கு கீழே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அடுத்தது 3வது வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை சூழலுடன் தொடர்புடைய நோக்கமுள்ள செயல்கள் மூலம் கற்றல். லேர்னிங் பை பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு லைஃப் சிச்சுவேஷன். இது வந்து ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்டில் என்ன சொன்னோம், ரியல் லைஃப் சிச்சுவேஷன் மூலமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக்கிறது. ஸோ இது வந்து ப்ராஜெக்டை சார்ந்தது. 4வது வாக்கியம் லேர்னிங் த்ரூ செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். சுய கண்டறிதல் மற்றும் சிக்கல் தீர்த்தல் மூலம் கற்றுதல்.
இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்மளே சுயமாக ஒரு விஷயத்தை நம்மளே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது வந்து ஹியூரிஸ்டிக்காக சேர்ந்தது. ஸோ ஏக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சென்டென்ஸ் 2 ரைட் சைடில், பிக்கு வந்து சென்டென்ஸ் 1, சிக்கு வந்து சென்டென்ஸ் 4 அண்ட் டிக்கு வந்து சென்டென்ஸ் 3. ஸோ கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் வந்து பி. ஏன்னா அதில் தான் A2, P1, C4, D3ன்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் இந்த கேள்விக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் டீச்சிங் ஸ்டைல்ஸ்? கற்பித்தல் முறைகள் பற்றி சரியான கூற்று எது? ஸோ இதுவும் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அந்த எது கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது வந்து ஃபால்ஸ் ஆனதுன்னு கேட்டிருந்தாங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4ல் 1 கரெக்டுனாக்கா 3 தவறுன்னு அர்த்தம். சரியா? இப்போ இது வந்து அகெயின் எஸ்கே மங்கள் சுப்ரா மங்கள் புக் லேர்னிங் அண்ட் டீச்சிங்லேருந்து புக் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா 340லேருந்து 342 பேஜுக்குள்ளே இது இருக்குது. டீச்சிங் ஸ்டைல்ஸ் கீழே வரும், ஸ்டைல்ஸ் கீழே வரும். சிலபஸில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டைல்ஸ், ஆட்டோக்ராட்டிக் அண்ட் பெர்மிசிவ் அந்த டாபிக் கீழே இந்த கொஷின் வருது. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Autocratic style always ensures creativity among learners. Permissive style always leads to discipline and order. Autocratic style stresses authority and rigid teacher control. Hybrid style discourages student participation. So, தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதே சதிகார பாணி எப்போதும் கற்பவர்களிடையே பயன்பாட்டை உறுதி செய்கிறது. செகண்ட் வந்து அனுமதிக்கும் பாணி எப்போதும் ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கிற்கு வழிவகுக்கிறது. சர்வாதிகார பாணி அதிகாரத்தையும் கடுமையான ஆசிரியர் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறது. கலப்பின பாணி மாணவர் பங்கேற்பை ஊக்கப்படுத்துவதில்லை. இதுதான் வந்து 4 வாக்கியம். இதில் எது கரெக்டு எது தவறுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். அட்டாக்ராட்டிக் ஸ்டைல் ஆல்வேஸ் என்ஷோர்ஸ் கிரியேட்டிவிட்டி அமாங் லேர்னர்ஸ். எதேச்சதிகார பாணி எப்போதும் கற்பவர்களிடையே படைப்பாற்றலை உறுதி செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு வாக்கியம். ஏன்னா அட்டாக்ராட்டிக் ஸ்டைல் அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி யூஸ்வலாக லிமிட் பண்ணிடும். ஓகே, ஏன்னா ஒரு வெரி லிமிட்டட் இதுக்குள்ளே தான் கற்பித்தலுங்கிறது இருக்கும். க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது அட்டாக்ராட்டிக் ஸ்டைலில். அதனால் அட்டாக்ராட்டிக் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து டீச்சர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க கிளாஸ் ரூம் மேலே. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரொம்ப கம்மியான இன்புட் தான் பதிலுக்கு வரும். ரொம்ப ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கே க்ரியேட்டிவிட்டிக்கோ எதுக்குமே ஸ்பேஸ் இருக்காது. ஸோ கற்பவர்களிடையே படைப்பாற்றலை உறுதி செய்கிறது கிடையவே கிடையாது. படைப்பாற்றலை குறைச்சிடும் ஆக்சுவலாக ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலு. அதனால் அது சரியான சென்டென்ஸ் கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்துடலாம். பர்மிசிவ் ஸ்டைல்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டிசிப்ளின் அண்ட் ஆர்டர். அனுமதிக்கும் பாணி எப்போதும் ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கிற்கு வழிவகுக்கிறது. அதாவது பெர்மிசிவ் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டானமி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய சுயலாற்றலை வந்து ரொம்ப அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய பாணியில் ரொம்ப விடும்போது பிரச்சனை என்ன வரும்னா கிளாரிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு கைடன்ஸ் தேவை. கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸோட பாணியிலேயே போய் எடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப கான்க்ரீட் கைட்லைன்ஸோ ஃப்ரேம் ஒர்க்கோ இருக்காது. அப்போது அதில் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சருங்கிறது இல்லாமல் குறையும் பொழுது டிசிப்ளின் அண்ட் ஆர்டருங்கிறது குறையும். அது எப்போவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சென்டென்ஸுமே தப்பு. ஏன்னா டிசிப்ளின் ஆர்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறத விட. ஓகேவா? அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா சர்வாதிகார பாணி. சர்வாதிகார பாணி அதிகாரத்தையும் கடுமையான ஆசிரியர் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறது. அட்டாக்ராட்டிக் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அத்தாரிட்டி அண்ட் ரிஜிட் டீச்சர் கண்ட்ரோல். இது உண்மை. ஏன்னா அட்டாக்ராட்டிக் ஸ்டைலில் நான் சொன்னபடி அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டீச்சர் வச்சது தான் சட்டம், டீச்சர் சொல்கிறது தான் கேட்கணும். டீச்சர்கிட்ட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும், கிளாஸ் ரூம் கண்ட்ரோல். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை ஏது அவங்களுடைய தாட்ஸ் என்ன அவங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ரிஜிட் டீச்சர் கண்ட்ரோல், அதாவது கடுமையான ஆசிரியர் கட்டுப்பாடையும் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான சென்டென்ஸு. அடுத்தது ஹைப்ரிட் ஸ்டைல் டிஸ்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த ஹைப்ரிட் ஸ்டைலுங்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு காம்பினேஷன். இதில் எப்படின்னா டீச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கும். பட் அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷனுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்கரேஜஸ் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன்னு போட்டிருக்கான்.
அதாவது மாணவர்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்துவதில்லைன்னு போட்டிருக்கோம், அது தவறு. இதில் ஊக்கப்படுத்தப்படும் இந்த முறையில். ஸோ இதுவும் தவறான வாக்கியம். ஸோ கேள்வி என்ன, இதில் கீழே இருக்கிற வாக்கியத்தில் எது உண்மையான வாக்கியம்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி தான் உண்மையான வாக்கியம். சர்வாதிகார பாணியில் அதிகாரமும் கடுமையான ஆசிரியர் கட்டுப்பாடும் தான் இருக்குங்கிறது தான் உண்மை. கடைசி கேள்வி இந்த யூனிட்டில், a teacher uses questioning, reinforcement, blackboard use and explaining skills in a practice session with a small group of students for 10 minutes. This best represents micro-teaching, team teaching, heuristic method, brainstorming strategy. தமிழாக்கம் பார்த்துடலாம். ஒரு ஆசிரியர் 10 நிமிடங்களுக்கு ஒரு சிறிய மாணவர் குழுவுடன் கேள்வி கேட்பது, வலுவூட்டுதல், கரும்பலகையை பயன்படுத்துதல் மற்றும் விளக்கும் திறன்களை ஒரு பயிற்சி அமர்வில் பயன்படுத்துகிறார். இது சிறந்தது எதை குறிக்கிறது? நுண்கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங், குழு கற்பித்தல் டீம் டீச்சிங், கண்டறி முறை ஹியூரிஸ்டிக் மெத்தட், சிந்தனை தாக்குதல் உந்தி பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஆப்ஷன்ஸு. இதுவும் அகெயின் எஸ்கே மங்கள் சுப்ரா மங்கள் புக்கில் இருந்து எடுத்திருக்கோம். லேர்னிங் அண்ட் டீச்சிங்கு புக் ரெஃபரன்ஸ் வந்து மைக்ரோ டீச்சிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. புக்கில் வந்து 365 பேஜ் நம்பர் 368 இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 3 பேஜில் சிலபஸ் டாபிக் வந்து மைக்ரோ டீச்சிங்கிற கான்செப்ட் கீழே இது வரும். டக்குன்னு ஒரு ஆப்ஷனை என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். கீழே இருந்து வருவோம். ஸோ கடைசி ஒன் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்ட்ராட்டஜி, சிந்தனை தாக்குதல் உந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காருவாங்க, எல்லாரும் அவங்களோட ஐடியாஸை கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுக்குற ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பயங்கர இன்ட்ராக்ஷன் நடக்கும், அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்கும். ஓகேவா? ஒரு நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது. இவங்க கொடுத்துருக்கிற கேள்வியில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அடுத்தது ஹியூரிஸ்டிக் மெத்தட், அதாவது கண்டறி முறை. ஸோ கண்டறி முறைங்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்விங். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேஜராக சுயமாக அவங்க தான் டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைரக்ட் சினாரியோ, இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சினாரியோவை குறிக்குது. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கற்றுக்கிற சுய முயற்சியில் கற்றுக்கிற மாதிரி இது இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் தானே கொஷனில் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தடும் கிடையாது. அடுத்தது டீம் டீச்சிங். டீம் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கிடையாது, மல்டிபிள் டீச்சர் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க வந்து குழுவாக சேர்ந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கிடையே சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கும். ஒரு கான்செப்டை ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க. இந்த கொஸ்டினில் வந்து ஒரு டீச்சரை பற்றி மட்டும்தான் அந்த கொஸ்டின் வந்து குறிக்குது இல்லையா? அதனால் இது டீம் டீச்சிங்கும் கிடையாது. கடைசியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் தான் சரியான பதில். ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மைக்ரோ டீச்சிங்கிறது ஒரு சின்ன காலகட்டத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை மைக்ரோ டீச்சிங்னு சொல்லுவோம். வேர்டு மைக்ரோ அப்படிங்கிறதே நுண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் உங்களோட கீவேர்டு. இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அது நிறைய மெத்தட்ஸ் மூலமாக எஃபெக்டிவாக எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது தான் ஃபோக்கஸாக இருக்கும். அதுவும் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் சின்னதாக தான் இருக்கும். டைமும் கம்மி டைமில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது பற்றின கேள்விக்கு பதில் சொல்கிறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இதை நம்ம மைக்ரோ டீச்சிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேள்வியில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் தான். ஏன்னா இது 10 நிமிஷத்துக்கு தான் நடக்குது. கொஸ்டினிங் கேள்வி கேட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பதில்ஸ் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க. பிளாக் போர்டு யூஸ் பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷனில். அதுவும் எப்படி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து மைக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சொல்லி கொடுத்தது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.